வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 26 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இந்த மாதிரி டேவை நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் நியூக்ளியர் வெப்பன் ஒழிலையே அப்படின்ற ஒரு மனு வருத்தத்தில் தான் இந்த டே கூட உருவாயிருக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு கூட்டமைப்பை உருவாகினாங்க. அந்த கூட்டமைப்பு மூலமாக என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒப்பந்தங்களில் சைன்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் சைன் பண்ண மாதிரி எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லையே அப்படின்றது தான் அவங்களோட வருத்தம். 2014 வரைக்குமே கிட்டத்தட்ட 17,000 வெப்பன்ஸ் இன்னமும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்காங்களாம் உலக நாடுகள். அது 2024 இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா 12,100 வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2023 91 பில்லியன் வரைக்கும் இதில் வர்த்தகங்கள் வேற நடந்திருக்கு. இப்படி இந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டாலும் இதுக்கான கூட்டமைப்புகள் நிறுவனாலும் அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுகளின் தலைவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்க இந்த நியூக்ளியர் வெப்பனை எப்படா நம்ம ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது எப்படியாவது ஒழிச்சாகணும்னு சொல்லி அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் யூரோப்பியன் டே ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்களுடைய லாங்குவேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 225 லாங்குவேஜ் இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச்சு வழக்காகவும் சில லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ரஷ்யா மொழி தான் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்குது. அதை பேச வச்சு தான் நிறைய மொழிகள் கூட இருக்குது. இதில் பல மொழிகள் இப்போ அழியக்கூடிய விளிம்பில் இருக்கிறதுனால தான் இந்த டேக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ஜெர்மனு, துருக்கி, ஆங்கிலம், பிரெஞ்சு, இத்தாலின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸும் இருக்குது. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட லாங்குவேஜஸ் ஏகப்பட்டது இந்த ஐரோப்பிய யூனியனில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவும் இந்த அழிஞ்சு வரக்கூடிய அந்த லாங்குவேஜஸ் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பர்சன்றவங்க தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இதுக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக எல்லா லாங்குவேஜும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் யூரோப்பியன் டே ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இந்த உலகத்தினுடைய அந்த என்விரான்மெண்டல் நம்ம பாதுகாத்து ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க. இது 2011 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து அது முறை இந்தோனேஷியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மூலமாக அந்த தேவையில்லாத பொருட்கள், இந்த சுற்றி இயற்கையை பாதிக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மரத்தை நாட்டுறது அப்படின்லாம் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுக்க ஆரம்பிச்சது, ஒரு பெரிய லெவலில் ஒரு பார்வையை கொடுத்தது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்களே இந்தோனேஷியாவில் அப்படின்ட்டு. 2012 இது ஆப்பிரிக்காவும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 2013 பிரிட்டிஷ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிக்க அந்த IFEH அமைப்பானது உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 26. அடுத்ததாக வேர்ல்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன் ட்ரில்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. வித்தியாசமான ஒரு டே தான், பட் இருந்தாலும் அதில் ஆழமான ஒரு கருத்து இருக்குது. இது இந்த மாதத்தினுடைய 4வது வியாழக்கிழமை ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த டேட்டில் வந்துருக்குது. இது மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் சில இடங்கள் இருக்கும்ல, அந்த இடத்துல இப்போ ட்ரில்லிங் போடணும், இல்லாட்டி ஒரு பைப் கனெக்ஷன் அண்டர் கிரவுண்டில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய மக்களை அகற்றிட்டு அதன் மூலமாக நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுன்னு கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு வே கிடையாது. ஏன்னா நாடுன்றதே மக்கள் தான். அவங்கள அழிச்சதுக்கப்புறம் நீ நாட்டை என்ன டெவலப் பண்ண போகிற ஒரு கான்செப்ட் இதில். இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு யோசிச்சு இந்த சமயத்தில் தான் 1960 மார்டின் ஷெரிங்டன்ற பர்சனு இந்த ஒரு ஹரிசாண்டல் ட்ரில்லிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு. இதன் மூலமாக ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி ஹோல்ஸ் மூலமாக பைப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலமாக ஏதாவது ஒரு பொருளை பெட்ரோல் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம இங்கேருந்து கடத்தணும் அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வேவாக இருந்துச்சு. இதை பார்த்த ரஷ்யாவினுடைய அமைப்பு என்ன பண்ணாங்க, 2002 இதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குனாங்க. அதன் மூலமாக உக்ரைன், பெலாரஸ், லாட்வியா, அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாடுகளும் அதை கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், லிதுவேனியா, பிரான்ஸ், ஸ்பெயின்லாம் கலந்துக்கிட்டாங்க. இப்படி இந்த ஹரிசாண்டல் ட்ரில்லிங்கில் டெவலப்மெண்டேஷன் இது மூலமாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இது எப்படி நம்ம இன்னும் அதிக கட்டத்துக்கு கொண்டு போகலாம், அதிகபட்சமாக இதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி ரீதியாகவும் அவங்களுடைய அந்த வளர்ச்சிக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன் ட்ரில்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு 4வது வியாழக்கிழமை செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வருஷம் செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் வேர்ல்டு கான்ட்ரசெப்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது கருத்தடை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73 மில்லியன் மக்கள் அபார்ஷன்றதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுவும் இந்த பாதுகாப்பு இல்லாத முறையில் மட்டுமே கிட்டத்தட்ட 21.6 மில்லியன் மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 47,000 பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அபார்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இது டோட்டலாக நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 30% அமெரிக்காவில் அதிகமாக இந்த அபார்ஷன் இருக்குது. இப்படி நம்ம அபார்ஷன் பண்ணி அதனால்
ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அது வரத்துக்கு முன்னாடி அது தடுக்கிறது எப்படி அப்படின்ற கான்செப்ட் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும்ல. அதுக்காக இந்த கருத்தடை பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது அவசியம் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு டே தான். இதனால் ஏற்படக்கூடிய அந்த பாலியல் நோய், அப்புறம் இந்த பாலியல் கல்வியை பற்றியான ஒரு சரியான புரிதல் குழந்தைங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது, குடும்ப கட்டுப்பாடுனா என்னானே தெரியாமல் இருக்கிறது, இந்த கருக்கலைப்பு அப்படின்றத எப்படி பாதுகாப்பாக பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு நாளாக வேர்ல்டு கான்ட்ரசெப்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கருத்தடை நாளை 2007 அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் இன்னைக்கு செப்டம்பர் ரெவல்யூஷன் டேன்னு சொல்லிட்டு ஏமன்ல டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1962 அரபு குடியரசுன்னு சொல்லிட்டு இவங்க மாறினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல் அமீதுனுடைய குடும்ப ஆட்சின்றது அங்கே நடந்துட்டு இருந்தது. இந்த 1962 இது நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அதனுடைய மன்னராக இருந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1970 எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு பிரச்சனை, நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த முடிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1990 இந்த பகுதிகள் எல்லாமே மறுபடியும் ஒன்றா சேர்ந்து அரபு குடியரசையே ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி அதுக்கான ஒரு ரெவல்யூஷன் நடந்து இந்த ஆட்சின்ற ஒரு பெரிய மாற்றம் நடந்ததில் அந்த 1962 நடந்த அந்த மாற்றத்தை தான் இன்னைக்கு செப்டம்பர் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 26. மாறிக்கொண்டே இருக்கிற இந்த கலாச்சாரத்தில் மாற விட மாட்டோம்னு போராடுறவங்க மாறிவிட்ட உலகத்தில் எதை தக்க வைக்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்கன்னு தெரில. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுது நாங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.